என் தமிழ் மக்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்கன்னா, மணி வாத்து எல்லாமே அடையில் உட்காந்துருக்கு. அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளோ அழகாக வாத்து அடையில் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? வாத்தோட பிஹேவியரே ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அதை வளர்த்து பாருங்கள், தெரியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக குஞ்சு பொரிச்சிருக்கு. அதைத்தான் நான் அந்த வீடியோவில் பதிவிடுகிறேன். பாருங்கள், அதில் குஞ்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த குஞ்சு பிறந்த உடனே மஞ்சள் கலராக இருக்கும். ஆனால் ஒரு 10 நாள் 12 நாள் கழிச்சதுக்கப்புறம் அப்படி நல்லா வெள்ளை கலராக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இவ்வளோ அழகாக பொரிச்சிருக்கு பாருங்கள். இன்னும் மற்ற 2 வாத்துமே பொரிச்சிட்டு அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள். இவரும் பொரிச்சிட்டு தான் உட்காந்துருக்காரு. வீட்டுக்கு ஒரு 2 வாத்தாவது வளங்க. ஏன்னா வளர்த்திங்கன்னா தான் வாத்தை சாக்கடையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடும் உங்களுக்கு. இது மட்டும் பொரிக்காமல் இருக்குது. ஆனால் இதில் லைட்டாக ஒரு முட்டையில் உடச்சிருக்கு. அதான் நீங்கள் பார்க்கிங்க. இவர் பாருங்கள், இவர் நிறையா பொரிச்சிட்டாரு பாருங்கள். கிட்டத்தட்ட 6-7 குஞ்சு பொரிச்சிட்டு. இந்த மணி வாத்து எப்படின்னா, அதெல்லாம் நீங்கள் ஒரு 5 வாத்து வளர்த்தாலே போதும். இப்படி முட்டையில் வச்சு அடை வச்சிங்கன்னா 100 200ன்னு சடன்னு பெருக்கிறோங்க இந்த வாத்துலாம். இதெல்லாம் நீங்கள் ஒரு பண்ணையாக போட்டு இந்த வாத்து பண்ணையில் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஏன்னா இதோட முட்டை கூட உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு போகும். 15 ரூபாய்க்கு நீங்கள் ஏதாவது கடைகளில் ஹோட்டலில் கொடுத்தா ஆம்லெட் போட்டு கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் சேல்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த மணி வாத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு எந்த விதமான நோய் அதுக்கு வரவே வராது. அது பாட்டுக்கு மல்டிப்ளை ஆகி பெருகிக்கிட்டே இருக்கும். இந்த குஞ்சுகள்லாம் ஈஸியாக வளர்ந்துருங்க. ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். 15 நாளே நல்ல பெரிய சைஸ் வந்துடும். ஆனால் முட்டையோட 6 மாதம் ஆகும். இது ரொம்ப நல்லது, இது ஆரோக்கியமானது. இது உணவுலாம், இதில் கறிலாம் அப்படி நாட்டுக்கோழி கறி மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எது போட்டாலும் சாப்பிடும். ரேஷன் அரிசியை போட்டாலும் போதும், சாப்பிட்டுக்கிட்டு அது பாட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கும். இந்த வான்கோழிகள் மாதிரி அது குருவாயூரை போட்டால் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இதை வளர்த்துட்ருக்காங்க. ஆனால் இது அப்படி கிடையாது, எதை போட்டாலும் சாப்பிடும். ஆனால் இதுக்கு நீங்கள் பெரிய அளவு தீவனத்துக்குலாம் ரொம்ப செலவழிக்க வேண்டாம். ரேஷன் அரிசி போட்டாலே போதும். இப்போ பாருங்கள், அந்த குஞ்சுகளை தான் நான் தூக்கி பல்பில் விட்ருக்கேன். வாத்துக்களோட விடாமல் பல்பில் கொண்டு விட்ருக்கேன். அந்த வாத்துக்களோட விடலாமா இருக்கேன், பார்ப்போம். வாத்துக்களோட விடணும்னா இது, ஆனால் அது எப்படி வளர்க்குதுன்னு தெரில. முதல்ல பொரிச்சதுனால. பார்த்தீங்களா எவ்வளோ குஞ்சு பொரிச்சு பார்த்தீங்களா? ஸ்பீடாக மல்டிப்ளை ஆகிருங்க மணி வாத்துலாம். மணி வாத்து பண்ணலாம் போட்டு நீங்கள் முட்டைகளை மட்டும் சேல்ஸ் பண்ணாலே அது நல்ல லாபம் தான். முட்டை மட்டும் யாராவது பதிவாக வாங்குற மாதிரி ஒரு ஆட்களை நீங்கள் பிடிச்சிக்கிடணும். சரி, அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.